ஹலோ ஃபியூச்சர் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்கப்படுற அந்த 25 கொஷின்ஸ் எப்படி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் 25 அவுட் ஆஃப் 25 வந்து உங்களால் வாங்க முடியும் அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த சப்ஜெக்ட் படிக்கிறதா இருந்தாலுமே அந்த சப்ஜெக்ட்க்கு எந்த புக்கு பெஸ்ட்டாக இருக்கோ அப்படின்றதுல நீங்கள் தெளிவாக இருக்கணும். ஸோ ஒரு சப்ஜெக்ட் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னா, இந்த புக்கில் தான் படிக்க போகிறோம், இல்லை இந்த மெட்டீரியலில் தான் படிக்க போகிறோம், இல்லை இந்த இன்ஸ்டியூட்டில் கொடுக்குற மெட்டீரியலில் நம்ம படிக்கலாம் அப்படின்ற ஒரு தெளிவோடு நீங்கள் படிக்கணும். ஒரே சப்ஜெக்ட்க்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் திரும்ப 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 வேறு வேறு மெட்டீரியல் சர்ச் பண்ணுறது, இல்லை வந்து வேறு புக்ஸ் கலெக்ட் பண்ணுறது, இதில் நீங்கள் நேரத்தை செலவழிச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட சக்ஸஸ் அப்படிங்கிறது தள்ளி போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னா இந்த புக்கில் தான் நம்ம படிக்க போகிறோம், இந்த மெட்டீரியல் மட்டும்தான் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு தெளிவோடு படிச்சிங்க அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்டுமே ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வர முடியும். உங்களோட சக்ஸஸையும் நீங்கள் வந்து ஈஸியாக ரீச் பண்ண முடியும். ஸோ இப்போ இங்கே இருக்கிற எல்லா புக்ஸுமே பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருக்கிற மேத்ஸ் புக்ஸ், ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா கனியன் புக்ஸும் இருக்குது, ஆர்எஸ் அகர்வால் உடைய புக்கும் வந்து இருக்குது. ஸோ இந்த புக் எல்லாமே எந்த மெத்தடில் படிக்கலாம், ஒரு புக்கு படிக்கிறோம் அப்படின்னா அப்படியே வந்து ஃபஸ்ட் பேஜ்லேருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் படிக்கிறத விட ஒரு புக்கு இருக்குது அப்படின்னா அதை வந்து எந்த மெத்தடில் படிக்கணும் அப்படின்ற ஒரு வே இருக்குது. ஸோ அந்த மெத்தட் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இந்த எல்லா புக்குமே ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து எந்த மெத்தடில் படிக்கலாம் அப்படின்றது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதற்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சியில் மேத்ஸ் கொஷின்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா மேத்ஸ் சம்ஸ் 25 கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா அந்த சம்ஸை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றது ஒரு பேசிக் டிப்ஸ் நம்ம பார்த்துட்டு இந்த புக் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். இப்போது நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் 25 அவுட் ஆஃப் 25 மேத்ஸில் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிற இந்த டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன புக் படிக்கணும் அப்படின்ற ஒரு தெளிவு இருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா கனியன் புக்ஸ், ஓகேங்களா, கனியன் ஆப்டிடியூட் புக்ஸ் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு இருக்கும். பார்ட் 4 பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்க் இருக்கும், சரிங்களா. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 4 பார்ட் இருக்கும். அதில் என்னென்ன பார்ட் நீங்கள் வாங்கணும் அப்படின்றத நான் புக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். கனியன் புக்ஸ் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமச்சீர் புக்ஸை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள் சம்ஸ், எக்ஸசைஸ் சம்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ப்ராக்டிஸ் சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு கனியன் புக்ஸில் இருக்கும். இல்லை என்கிட்ட வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய சமச்சீர் மேத்ஸ் புக் இருக்குது அப்படின்னா ஓகே, நீங்கள் வந்து அதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. கனியன் புக் வாங்கணும்னு அவசியம் கிடையாது, சரிங்களா. பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கனியன் புக் வாங்குறது உங்களோட விருப்பம், சரிங்களா. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து சமச்சீர் புக் உங்ககிட்ட இருக்குனாலும் அதுவுமே ஓகே தான், ஓகேங்களா. சமச்சீர் புக் அப்படி இல்லைனா கனியன் புக் ஏதோ ஒன்று வந்து வாங்கிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் அகர்வால் புக், ஓகேங்களா. ஆர்எஸ் அகர்வால் புக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய டைப்ஸ் இருக்குது. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி இருக்கும். லாஜிக்கல் ரீசனிங், வேர்பல் அண்ட் நான் வேர்பல் அந்த மாதிரி புக்ஸ் இருக்கும், சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள், வேர்பல் அண்ட் நான் வேர்பல் ரீசனிங், ஓகேங்களா. ஸோ நிறைய புக்ஸ் வந்து இருக்குது. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்லேயே ஃபுல்லி சால்வ்டு அப்படின்ற மாதிரியான புக்கும் வந்து இருக்குது. ஸோ அதில் என்னென்ன புக் வாங்கணும் அப்படின்றதும் நான் இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதற்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியமாக இருந்தால் கனியன் புக் படிங்க, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஆர்எஸ் அகர்வால் புக் வந்து படிங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் இப்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் கனியன் புக்கும் ப்ரிப்பேர் பண்ணணும், ஆர்எஸ் அகர்வால் புக்கும் படிக்கணும். ஆர்எஸ் அகர்வால் புக் வந்து தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது, சரிங்களா. அதனால் அதை பற்றி நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வேண்டாம். தமிழ் மீடியமாக இருந்தால் தமிழ் புக்கு, இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் இங்கிலீஷ் புக் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், இப்போது நீங்கள் சம்ஸ் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் புக்கை எடுத்துக்கிறீங்க, ஓகேங்களா. கனியன், ஆர்எஸ் அகர்வால் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சமச்சீர் புக்ஸ் ஏதோ ஒரு புக்கை வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் எடுத்தீங்க அப்படின்னா 5 days வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒரே நாளில் ஒரு டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சான்ஸே இல்லை. ஒரு டாபிக் அப்படின்னா கண்டிப்பாக வந்து 5 days தேவைப்படும். நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக மேத்ஸ் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே, ஒரு டாபிக் கம்ப்ளீட் பண்ணலாம். பட் நீங்கள் மேத்ஸ் மட்டுமே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் மற்ற சப்ஜெக்ட்ஸும் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றதுனால ஒரு நாளைக்கு 2 hours வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க மேத்ஸ்க்கு அப்படின்னு. அதில் பார்த்தீங்கன்னா புக் வைஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 1 hour-ம், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய சம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சம்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1 hour வந்து எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா புக் வைஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 1 hour எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்க்கு ஒரு 30 minutes-ம், யூடியூப்பில் போயிட்டு நீங்கள் டிஎன்பிஎஸ்சி சிம்பிளிஃபிகேஷன் சம்ஸ் அப்படி இல்லைனா டிஎன்பிஎஸ்சி
ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன், டைம் அண்ட் ஒர்க், எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், இந்த மாதிரி நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு டிஎன்பிஎஸ்சின்னு போட்டிங்கன்னா நிறைய டாபிக்ஸ் வைஸ் உங்களுக்கு டீச் பண்ண வீடியோஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதிலிருந்து ஒரு 2-3 சேனல் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெகுலராக அந்த சேனலை வாட்ச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு டாப்பிக்காக கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேங்களா? அப்போது புக் வைஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 1 ஹவரும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் யூடியூப்பில் டெய்லி ஒரு டாபிக் எடுத்து, அதாவது நீங்கள் அந்த வீக்கில் எந்த டாபிக் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதுக்கு ரிலேட்டடான வீடியோஸை சர்ச் பண்ணி அதில் நிறைய சம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க நிறைய சேனல்ஸில். ஓகேங்களா? ஸோ அதில் நீங்கள் சர்ச் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு 25 சம்ஸ் டெய்லி எடுத்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் அப்படின்னு நீங்கள் ஒரு 50 சம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கு ஒரு 1 ஹவரும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போது ஒரு நாளைக்கு 2 ஹவர்ஸ் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டெஸ்ட் சீரிஸ், அதாவது டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஆல்ரெடி வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கோ இல்லை வந்து லாங்குவேஜ்க்கோ நீங்கள் வந்து டெஸ்ட் சீரிஸ் வந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அதுலேயே உங்களுக்கு வந்து ஆட் ஆன் பண்ணியிருப்பாங்க மேத்ஸ்க்கான கொஷின்ஸுமே. ஓகேங்களா? நீங்கள் அப்படியும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா மேத்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூடியூப் சேனலில் சர்ச் பண்ணிங்கன்னா மேத்ஸ்க்கு மட்டுமே தனியாக டெஸ்ட் பேட்ச் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி ஒவ்வொரு டாபிக் வைஸாக நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை சிஸ்டர் என்னால் வந்து டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா கொஷின் புக் பேங்க்கே வந்து இருக்குது. ஓகேங்களா? கொஷின் பேங்க்கே வந்து இருக்குது. ஸோ அதுவுமே நான் இப்போ உங்களுக்கு வந்து புக்கு காட்டும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் என்ன புக் அப்படிங்கிறது. ஸோ அந்த கொஷின் பேங்க் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னாலுமே நீங்களே வந்து வீட்டிலே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ப்ரீவியஸ் இயர் சம்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டெஸ்ட் எழுதுன ஃபீல் கிடைக்கும். ஸோ நீங்கள் அதுவே உங்களுக்கு வந்து எனஃப். ஓகேங்களா? இப்போது ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் 15 கொஷின்ஸ் கேட்குறாங்க இல்லையா? இதுக்கு என்ன புக் படிக்கணும் அப்படின்னா கணியன் புக்கும் வாங்கிக்கோங்க, ஆர்எஸ் அகர்வாலும் வாங்கிக்கோங்க. யோசிக்காதீங்க இந்த புக் வாங்கி தான் படிக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக தேவைப்படும். இந்த புக்கில் இருந்து நிறைய சம்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ கணியன் அண்ட் ஆர்எஸ் அகர்வால் 2 புக்குமே வந்து வாங்கிக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட சமச்சீர் புக் அப்படி இருக்குது அப்படின்னா கணியன் புக் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு சமச்சீர் புக் ப்ளஸ் ஆர்எஸ் அகர்வால் இது வந்து வாங்கிக்கோங்க. ஓகே, ரீசனிங் அப்படின்னு வரும்போது இதில் 10 கொஷின்ஸ் கேட்குறாங்க. இதில் ஆர்எஸ் அகர்வாலுடைய வெர்பல் அண்ட் நான் வெர்பல் ரீசனிங் புக் வந்து கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஓகே, கணியனில் இந்த டாபிக்ஸ்லாம் இல்லையா அப்படின்னா இருக்குது, பட் கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ கணியனும் படிக்கணும், ஆர்எஸ் அகர்வாலும் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இவ்வளோ தான் நீங்கள் மேத்ஸில் நீங்கள் 25 கொஷின்ஸுமே அட்டன் பண்ணணும், 25 கொஷின்ஸுமே ஃபுல் மார்க் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய டிப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 7 டிப்ஸ் தான். ஓகேங்களா? புக்ஸ் என்னென்ன புக்கு வாங்கணும் அப்படின்ற ஒரு தெளிவு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு புக் ப்ராக்டிஸும் இருக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ராக்டிஸும் இருக்கணும். எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா கூகுள்லையும் சரி இல்லை வந்து கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு கொஷின்ஸ் வந்து கிடைக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயும் நிறைய கொஷின்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் டாபிக் வைஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரலாம். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இவ்வளோ தான் நீங்கள் பண்ண வேண்டிய டிப்ஸ். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம புக்கு, அதாவது பார்த்திங்கன்னா எந்தெந்த புக்கை எந்த மெத்தடில் படிக்கணும் அப்படின்றத பார்க்கலாம்.